தீர்த்தகிரி மலை மீது அமைந்துள்ள உலகின் 3வது உயரமான முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. 90 அடிக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள இந்த முருகன் சிலைக்கான கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ட்ரோன்கள் மூலம் மலர் தூவி பக்தர்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் செய்ய இந்த தீர்த்த நீரும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய முருகன் சிலை இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலை மீது உலகிலேயே 3வது பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மலர் தூவக்கூடிய அந்த பிரத்யேகமான காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். 92 அடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீர்த்த நீரும் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே நின்று சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். தீர்த்தகிரி மலை மீது அமைந்துள்ள முருகன் சிலைக்கான கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவி பக்தர்களுக்கு கும்பாபிஷேகம் செய்த அந்த தீர்த்த நீரும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் ஜான்சன். வணக்கம் கோபால். வேலூர் மாவட்டத்தில் புதுவசூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே தீர்த்தகிரி மலை மீது 500 அடி உயரம் கொண்ட குன்றின் மீது அமைந்துள்ள உலகிலேயே 3வது உயரமாக 92 அடி அமைக்கப்பட்டுள்ள முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகமானது இன்று நடைபெற்றது. இந்த சிலைக்கு அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், அதாவது வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் பகுதியிலிருந்தும், அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு அபிஷேகம் செய்து தரிசனம் செய்து வந்தனர். தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோயில் அரங்காவலர் குழு சார்பில் இந்த சிலை அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது 92 அடி உயரமுள்ள முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர் தூவி பக்தர்கள் கும்பாபிஷேக தீர்த்த நீர் தெளித்தது. அதாவது ட்ரோன்கள் மூலமாகவே தெளிக்கப்பட்டது. முன்னதாக ஆலயத்தில் கும்பாபிஷேகமானது 4 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பல்வேறு புனித நீர்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட யாகசாலை புனித நீர் அமைக்கப்பட்டு முதலில் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. பின்னர் 92 அடி உயரம் முருகர் சிலைக்கு ட்ரோன்கள் மூலம் புனித நீர் ஊற்றி ரோஜா பூக்கள் தூவியும் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நீரை ட்ரோன்கள் மூலமாகவே பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதுல ஏராளமான பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். அதாவது உலகிலேயே 1வது சிலை மலேசியாவில் 140 அடி உயரம் கொண்ட சிலையும், 2வது சேலத்தில் 111 அடி முருகர் சிலையும், தற்பொழுது 3வதாக வேலூர் புதுவசூர் பகுதியில் தீர்த்தகிரி மலையில 92 அடி முருகர் சிலை அமைக்கப்பட்டு தற்பொழுது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபால், முழுமையான உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.